மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பெரும் ஏமாற்றத்தை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பெரும் ஏமாற்றத்தை வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். பெரிதும் எதிர்பார்த்திருந்த மத்திய அரசினுடைய இந்த பட்ஜெட் வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றத்தை வழங்கியிருப்பதாக கடும் விமர்சனத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் இந்த ஆண்டாவது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்யும் என்று எதிர்பார்த்த நிலையிலே அவர்கள் காதுகளிலே நமது உரிமை குரல் விழும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்க செய்து ஏமாற்றத்தை வழங்கியிருக்கிறது மத்திய பாஜக அரசு என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் வைத்திருக்கின்றார். இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தை சமர்ப்பித்த இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதோடு ஏழை, பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் முக்கிய திட்டங்கள் இதில் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வு முறையில் தமிழ்நாடு உள்ளிட்ட வளர்ச்சியடைந்த மாநிலங்களை மத்திய அரசு தொடர்ந்து என்ற கருத்தை நாம் வலுவாக முன்வைத்து வருகிறோம் என்று முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பங்கு 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த முறையும் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொடர்ந்து 41 விழுக்காடு என்ற அளவிலேயே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை குறிக்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்திய பொருளாதார வளர்ச்சியிலே மாநிலங்களின் பங்களிப்பை உரிய முறையில் 16வது நிதிக்குழு அங்கீகரிக்க முற்பட்ட போதும் நாட்டின் 2வது பெரிய பொருளாதாரத்தை கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செலுத்தி வரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வு சதவீதம் இதர வளர்ச்சியடைந்த மாநிலங்களை காட்டிலும் குறைவாகவே அளிக்கப்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து சுமார் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்றும் சில விஷயங்களை சுட்டி காண்பித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்தை பொறுத்தவரையில தமிழ்நாடு கோரியிருந்த 3112 கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்று தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய வேளையிலே 2025-26 ஆண்டு பட்ஜெட்டிலே 67,000 கோடி ரூபாயாக இருந்த இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தற்போது திருத்திய மதிப்பீட்டில் வெறும் 17,000 கோடி ரூபாய் என ஒதுக்கப்பட்டிருப்பது இந்த திட்டத்தையே முழுமையாக முடக்குவதற்கு சமம் என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். மிகுந்த ஆரவாரத்துடன் அறிவிக்கப்பட்ட PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் திட்டத்திற்கென 10,800 கோடி ரூபாயை சென்ற ஆண்டு பட்ஜெட்டிலே அறிவித்தது. ஆனால் தற்போது இந்த திருத்திய பட்ஜெட்டிலே வெறும் 526 கோடி என்ற சொற்ப அளவிலேயே நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக இந்த திட்டம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறது என்றும் கருத வேண்டியிருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டுகளை அடக்கியிருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு என புதிய திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை எனவும் தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் போக்குடன் நடத்தி வருவதாகவும் அவர் கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார். வழக்கமாக மத்திய நிதியமைச்சர் வழங்கக்கூடிய நிதி அறிக்கையில் இடம்பெறக்கூடிய திருக்குறளும் கூட இந்த முறை இடம்பெறவில்லை என்றும் தமிழ்நாட்டின் எந்த முக்கிய திட்டங்களும் இடம்பெறவில்லை. மொத்தத்தில் மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் 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 என்று முதலமைச்சர் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து மத்திய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை அறிவிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையிலே அதற்காக கூட எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லையே என்றும்
முதலமைச்சர் கடுமையான விமர்சனங்களை, தன்னுடைய அதிருப்தியை அவர் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றம் அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.